முத்து, சௌந்தர்யா சொல்றது உண்மையா இருந்தா சேதுவை பத்தி ஏதோ ஒரு விஷயம் ஆனந்திக்கு தெரிஞ்சிருக்கு. வாய்ப்பு இருக்கு மாப்ள. அன்னைக்கு கூட்ஸ் டெலிவரி அனுப்பும்போது கூட சேது ஏத்தனை பெட்டி இறக்க சொல்லி ஆனந்தி சண்டை போட்டுட்டு இருந்தா. அப்பதான் ஏதோ அவசரம்னு செக்யூரிட்டிக்கு கால் பண்ணி நீ ஆனந்தி வர சொன்ன. என்ன மாப்பிள்ள சொல்ற? ஆமா மாப்ள. ஆனந்தி போனதுக்கு அப்புறம் என்ன பிரச்சனைன்னு நான் சேது கிட்ட கேட்டேன். அவன் பாக்ஸ் வண்டியில் அடுக்கும்போது ஏதோ லேட் பண்ணிட்டான். ஏன் லேட் பண்ணன்னு கேட்டிருக்கா. இவன் ஏதோ பாக்ஸ் சரிஞ்சிருச்சுன்னு அது இதுன்னு சொல்லியிருக்கான். உடனே அவ பாக்ஸ் எல்லாம் இறக்கு நான் செக் பண்ணணும்னு சொல்லியிருக்கா. அதுக்குள்ள நீ கூப்பிட்டுட்ட, அதனால அவ போயிட்டா. அதுக்கப்புறம் நான் அவனை விசாரிச்சேன். இல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் சரி பண்ணிட்டேன்னு சொன்னான் மாப்பிள்ள. மாப்பிள்ள, அவனுங்க தான் ஏதோ சூது வேலை பண்ணியிருக்கானுங்க. ஆனந்திக்கும் சேது மேல சந்தேகம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல, ஏன் ஆனந்தி சொல்லல? மாப்பிள்ள, ஆனந்தியை பத்தி உனக்கு தெரியாதா? வெறும் சந்தேகத்தை மட்டும் வச்சுக்கிட்டு ஆதாரம் இல்லாம யாரையும் தப்பு சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறவ. கருணாகரணிய அப்படி நினைச்சுதான் வேலையை விட்டு அனுப்பியிருக்க வேணான்னு பேசினா. அப்படிப்பட்ட பொண்ணு சேது மாதிரி ஒரு சாதாரண ஸ்டாஃபோட வாழ்க்கை ஏதாச்சும் தப்பா சொல்லி பாதிச்சிடக்கூடாதுன்னு நினைப்பால. இருக்கலாம், ஆனா இவ்வளவு விஷயம் புரிஞ்சதுக்கு அப்புறம் ஆனந்திட்ட பேசாம இருக்கிறது சரியில்லை. உடனே அவளுக்கு கால் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்றேன். அவளுக்கு சேது மேல என்ன சந்தேகம் இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். இப்ப சொன்னியே இது பாயிண்ட். போ, ஆனந்திக்கு உடனே போய் கால் பண்ணி பேசு போ.